அண்ணா திமுக என்ன வேறுபாடுனா பிறப்பால் பதவி கிடைக்கிறது என்று சொன்னால் அது திமுக, உழைப்பால் பதவி கிடைக்கும் என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திமுக. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க பிறப்பால் பதவி, இங்க உழைப்பால் பதவி கிடைச்சதுன்னா அங்க பிறப்பால் மட்டும்தான் பதவி. ஸ்டாலினுக்கு என்ன தகுதி? கலைஞர் மகன். நம்ம சொல்றது அவரே அடிக்கடி சொல்றாரு எல்லா குடும்பத்திலையும், இந்த முக ஸ்டாலின் யார்? கலைஞரின் மகன். அதுக்கு நமக்கு என்ன சந்தேகம்? ஆனா அவர் என்னென்ன தகுதியை அவரே சொல்றாரு, நான் கலைஞரின் மகன் சொல்றாரு. கலைஞரின் மகன் வந்ததுனாலதான் இன்னைக்கு முதலமைச்சர். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அதை தாண்டி என்ன தகுதி? கலைஞரின் பேரன் முக ஸ்டாலின் மகன். இந்த ஒருதான். அப்ப அவங்களுக்கு எல்லாம் பதவி எதாவது பிறப்பால் பதவி கிடைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், உழைப்பால் பதவி பெறுகின்ற இயக்கம் நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட. அதுக்கு நாங்க சார் நீட் தேர்வு பத்தி ஒரு மருத்துவத்துறையிலே ஒரு மகத்தான சாதனை படைத்த ஒரே அமைச்சர் சொன்னால் மருத்துவத்துறையில வரலாற்று சாதனைகளை இந்திய துணைக்கிட்டத்தில் மத்திய அரசு அதிகமான விருதுகளை பெற்ற ஒரே அமைச்சர், ஒரே மாநிலம் என்ற பெருமையை நமக்கு பெற்று தந்தவர் ஆட்டமிக்க இன்னைக்கு ஒரு மந்திரி இருக்கு. மாசு மொத்தம் மாசுங்கிறதே நாட்டுக்காக மாசு கெட்டு போச்சுனால வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த மாசு இன்னைக்கு சுகாதாரத்துறை கெடுத்து மக்களின் வாழ்க்கை கெடுத்துருக்க. டெங்குன்னா டெங்கு எங்க இருக்கு? உடனே டெங்கு பத்தி தெரிஞ்சாதானே டெங்கு எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மந்திரி டெங்கு அதிகமா இருக்குன்னா சரி அதிகமா இருக்கு இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு இல்ல, அதிகமா வரல வந்தா கட்டுப்படுத்தணும்னு சொல்லணும். இப்ப சட்டமன்றத்தில் அமைச்சர் பேசுவாங்க, யாராவது பேசிட்டு கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட வெற்றி முன்னாள் அமைச்சர் ஜெயிக்கல அந்த டாக்டர் எதிர்த்து ஏதாவது வாங்கி கொடுத்துரும். வாங்கி கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு சத்தம் கட்டாம டாக்டர் பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஆணித்தரமாக அந்த துறையை நிர்வகிக்கின்ற ஆற்றல் விஜயபாஸ்கர். அதை பார்த்தாலும் பிரதமர் மோடி என்று சொல்றது தெரியுமா? வந்து ஏர்போர்ட்ல பார்த்தாலும் ஹெல்த் மினிஸ்டர் இல்ல யுவர் ஹெல்த் மினிஸ்டர் ஏன்னா மக்கள் நலனுக்காக ஒரு அவரே மோடியை சொல்ற தமிழ்நாட்டை பார்த்து இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள்லாம் கட்டுப்படுறது. இவர் மட்டும் அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரா இல்லாம முதல் சுற்றுல அது என்ன நோய் என்னென்ன அந்த அறிகுறியே தெரியாம அதுக்கு என்ன மருந்து மாத்திரை ஒண்ணுமே, அதுக்கு பிறகு அதையும் கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டில் முதல்ல அந்த கொரோனா தடுப்பூசிகளை போட வைத்து மக்களை காப்பாற்ற அது ஒன்று போனோம். லட்சக்கணக்கான உயிர்களை தமிழ்நாட்டில் இருக்கும். அதற்காக அந்த பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுவதற்கு உங்கள் தலைமுறையை மட்டுமல்ல வந்தாண்டு உங்கள் குடும்பத்தில் பல வல்லுநர் மரபுகளை வந்தாவதை கூட வாழ வைத்து நிச்சயமாக அந்த அளவுக்கு பணியாற்றிய மகத்தான மக்கள் தலைவர் அன்பு சகோதரர் எடப்பாடியார் காலத்தை வழிபடுத்திட்டு நம்ம டாக்டர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு பாருங்க 11 மெடிக்கல் காலேஜை ஒரே ஆண்டுல ஒரே ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து சேர்ந்த பெருமை தான் இந்தியாவிலே நம்முடைய முதலமைச்சருடைய ஒப்புதல் இருக்குது. 11 மெடிக்கல் காலேஜ் இப்ப 3 வருஷமா ஒரு பிஹெச்டி கூட தமிழ்நாட்டில் ஆனா 520 பொய்யான வாக்குறுதிகள் ஒரே கேள்வி நீட் தேர்வு ஒழிச்சிருவோம் முடிச்சுட்டே நீ 2026 மக்கள் கேட்பாங்களா இல்லையா? நீ வரும்போது கேட்பாங்களா இல்லையா? அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலத்தை கொண்டு அவர் பேரை செங்கல் நிதினு வச்சிருக்காங்க. நம்ம செங்கலை தூக்கிட்டு அடைஞ்சிருக்க ஒரு செங்கலை தூக்கிட்டு அடைஞ்சியா நீ அடுத்த தேர்தல் வரும்போது ஊர்ல உள்ளவங்க ஒவ்வொரு செங்கல் எடுத்தா உன் வண்டிக்கு முன்னாடியே போட்டா ஒன்று நீ ஊருக்கு அந்த வண்டியை கிளியர் பண்ணி ஊருக்கு போறதுக்கு 1 மாசம் ஆகும். ஊர்ல உள்ள லட்சக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு செங்கலை தூக்கி இந்த செங்கலுக்கு பதில் சொல்லுங்க உதயநிதி அவர்களே அவர் சொன்னா என்ன சொல்லுங்க? அன்னைக்கு ஏமாத்துறது நீங்க வெட்டோடிச்சு பயன்படுச்சு. ஏன் 3 வருஷம் ஆச்சுன்னா 31 நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ 40 நாடாளுமன்ற உறுப்பினர் அதை ஏற்று ஒருத்தவங்க கொண்டு வர முடிஞ்சதா? அப்ப செங்கலை காட்டி ஏமாத்தியாச்சு, நீட் தேர்வை ஏமாத்தியாச்சு, கல்வி கடன் ஏமாத்தியாச்சு, பயிர்கடன் ஏமாத்தியாச்சு. ஆக இப்போ ஒரு அமைச்சரவை மாநிலத்துல துணை முதலமைச்சரா அதான் நல்லது. இப்போ மக்கள் நல்லா அமைச்சராக நல்ல எங்க நண்பர் எனக்கு ரொம்ப நண்பர் என்னை விட ரொம்ப நண்பர் அவர் அரசியல் அறிஞ்சு கொடுத்தது நம்ம டாக்டர் மாணவர்களை போட்டு இன்னைக்கு அவருக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு கடந்த இந்த கூட்டத்தின் வாயிலா சொல்றேன், செந்தில் பாலாஜி மீது உள்ள மதிப்பாளையோ மரியாதையாலேயோ அவர்களால அன்பாலேயோ ஒரு மந்திரி பதவி கொடுக்கல. செந்தில் பாலாஜி மீது உள்ள பயத்தால் இன்னைக்கு முக ஸ்டாலின் முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார். ஏன்? அவர் வாயை திறந்தா போதும், அவர் மட்டும் ஏடியில வாயை திறந்தா ஒட்டுமொத்த முக ஸ்டாலின் குடும்பம் அத்தனை பேரும் செந்தில் பாலாஜி கூட கேள்வி போகணும். அதுக்காக பயந்து செந்தில் பாலாஜி அங்க கட்டிக்காட்டலாம் மிரட்டி வச்சிருக்க. செந்தில் பாலாஜி பெரிய விருதாதி எங்களுக்கு தெரியும். அங்க போய் திமுகவையே நீங்க முக ஸ்டாலின் மிரட்டி வச்சு இன்னைக்கு பதவி வாங்கி அதனாலதான் அவர் எப்போ வந்தாலும்
வந்த உடனே தங்கந்தனஸ் பதவி கொடுத்துடணும். முத்துசாமி அந்த மக்களுக்கு சும்மா நம்பர் அவங்கள்ட்ட இன்சார்ஜ் தான் நீங்க கொடுத்துட்டோம்னா சத்தம் கண்ணா கொடுத்துட்டு அவர் டெல்லிக்கு விட்டார் முதலமைச்சர். டெல்லியில இருந்து உத்தரவு எல்லாருக்கும் செந்தில் பாலாஜி பாருங்க மேடை சொல்ற தங்கிருந்தா அத்தனை பேர் போய் பார்க்க. ஏன் பார்க்க ஒருபடி சீரியஸா திமுக துறைமுறைக்கு மூத்தவரா நேருக்கு மூத்தவரா ஏவா சீரியஸா ஒண்ணு இருக்கு. ஒரே காரணம் பயம். ஆனா செந்தில் பாலாஜி நேரம் பார்த்து செந்தில் பாலாஜி கையில தான் திமுக அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்